Hi cute bom eyes, welcome back to Kiwi Bomay YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு வரலட்சுமி நோம்புக்கு இன்னைக்கு நான் என்னெல்லாம் ப்ரெப் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றது தான் நீங்க வீடியோவா பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோடய பிரேக்கு சார் நான் என்ன நினச்சேன்னா பிரேக் டைமில் கடகடன்னு இந்த சின்ன சின்ன ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா நாளைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். அதனால சரி சின்ன சின்ன ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ண போகிறேன். நான் காலைல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்க சாமி படம்லாம் எடுத்து கராஜில் வச்சுருக்கேன். ஏன்னா கராஜில் கொஞ்சம் ஏரியா பெருசாக இருக்குமா, நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் வேறு ஆகிடுச்சு க்ளீன் பண்ணியே. எனக்கு 30 மினிட்ஸ் பிரேக். அந்த 30 மினிட்ஸ் பிரேக்குள்ளே கொஞ்சம் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ சாமி படம்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன். பூஜை சாமான்கள் சாமி செல்லெல்லாம் இந்த வாஷிங் மிஷின் மேலே வச்சாச்சுன்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி துடைக்க வேண்டிய சாமி படங்கள்லாம் கீழே வச்சாச்சு. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இதை பண்ணலாம். தெரியாமல் கராஜில் வச்சுட்டேங்க க்ளீனிங் ஒர்க்கை. கொஞ்சம் லைட்டாக குளிருது. ஹீட்டர் சரி ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுடலாம் கராஜுக்கு, அப்போ தான் நம்மளால் அங்கே நின்று வேலை பார்க்க முடியும். நேற்று லெமன் ரைஸ் பண்ணேன்னா அந்த லெமன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த பூஜை சாமானுக்குலாம் நல்லா தேய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த பீத்தாம்பரி எதோ சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கிடைக்காது. ஸோ நான் எப்பவுமே லெமன் இல்லைன்னா புளி இதை வச்சு தான் பூஜை சாமான் கழுவுவேன். ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு குட்டி ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு எப்பயுமே இந்த கிண்ணம் பூஜை சாமான் கழுவுறதுக்குனே நான் தனியாக வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக சோப்லாம் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக 1/2 hourக்குள்ளே கடன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். பார்க்கலாம் முடிக்கிறோமா இல்லையான்ட்டு. கழுவி முடிக்க கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. மிச்சம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா அந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுல அதெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா சந்தனம் போட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கொண்டு போயிட்டு நம்ம அந்த சாமி படத்தை தான் க்ளீன் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூ இல்லைன்னா எங்களுக்கு வேலையே ஓடாது. எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் டவல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வீட்லேயும் அப்படி தானா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டிஷ்யூவில் ஃபுல்லாக தண்ணியை நினச்சிக்கிட்டேன். வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணியை நினச்சி மொத்த சாமி படத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரை டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன். ட்ரை டிஷ்யூ வச்சு மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாமி படமும் க்ளீன் பண்ணியாச்சு, விளக்கு பூஜை சாமானும் கழுவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய வேலை பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதை வச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் அழகாக பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணணும். இந்த வேலை இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல. நடுவில் ஏதாவது இந்த 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும்போது மறுபடியும் சின்னதாக ஒரு வேலை பண்ணிட்டு அது மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படின்னால நெக்ஸ்ட் பிரேக்கில் எனக்கு மஞ்சள் குங்குமம் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் இந்தியாவில் இருக்கும்போது ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எவ்ரி தேர்ஸ்டே வீடு ஃபுல்லாக துடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் வாசப்படியிலேருந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விடுவாங்க. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, நான் எல்லாத்துக்கும் மஞ்சள் வைக்கிறேன், நீ பின்னாடியே குங்குமம் மட்டும் வச்சுட்டாரியா, வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். என்னம்மா இது ஒரு வேலையா, வெறும் குங்குமம் மஞ்சள் வைக்கிறது ஒரு வேலைன்னு அதுக்கு ஒரு ஹெல்ப் வேறு கேட்குறீங்களா? செம்ம காண்டாகும். ஆனால் நான் பண்ணவும் மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஒரு கொஞ்சமாக இருக்க சாமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கே எனக்கு நம்ம மஞ்சள் வச்சு யாராவது குங்குமம் வச்சு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லைன்னு இதுதான் கர்மா போல இருக்குது. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை. லைக் என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க இப்போ வேலைக்கு போயிருக்கிறதுனால நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா கர்மா. ஸோ இதுக்கு அடுத்து இந்த பூஜை சாமான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு மாப் போடணும். லைக் தேங்க் காட் எனக்கு வீடு ஃபுல்லாக வினைல் கிடையாது. எனக்கு வெறும் கிச்சன் பார்ட்டும் அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் பாத்ரூம்ஸ் மட்டும்தான் வினைல் பார்ட்டு. ஸோ அங்கே மட்டும் போட்டால் போதும். ஆனால் அதுக்கே டைம் ஆகிடும். அது எல்லாமே ஈவினிங் மேலே தான் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு பிரேக் கொஞ்ச நேரம் தான். நான் 3:30க்கு வேலையை முடிச்சிடுவேன். ஸோ 3:30க்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி செம்ம பிஸியாக ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். நான் நியூசிலாந்து வந்ததுலேருந்து ஃபேமிலியை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அந்த இதெல்லாம் வரும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னா நிறைய எங்கள் அம்மா கிட்ட திட்டெல்லாம் வாங்குவேன்னு வைங்களேன். இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனாலும்
லைக் அந்த சாமி கும்பிடுற வைபே வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்கிட்ட போயிட்டு நான் வரலட்சுமி நோன்பு அது இதுன்னு சொல்ல முடியாது. வேலை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த டைமில் லைக் அந்த ஈவினிங் டைமில் நம்மளால எது முடியுமோ அதை வந்து வச்சு படைச்சி சாமி கும்பிட போகிறது தான் பண்ண போகிறோம். ஆனால் அதெல்லாம் பயங்கரமாக நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, லைக் அது ஒரு தனி வைப் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் கடன்னு இருக்கிற டைமில் வந்து எல்லா சாமிக்கும் மஞ்சள் பின்னாடியே வந்து குங்குமம்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து மற்ற வேலை எல்லாமே பார்த்துடலாம். எல்லா சாமிக்கும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் வந்து போயிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. இதுக்கு அடுத்து பேக் டு ஒர்க். ஸோ என்னோட பிரேக் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்த பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போது பார்த்தீங்களா $50. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆகிட்டு இருக்குது. இந்த துணியை போட்டு இங்கே கீழே வச்சு தொடச்சிட்டு இருக்கேன். இந்த துணியோட கலர் என்னன்னு தெரியுதுங்களா? ப்ளூ. இந்த கலரை தான் நான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு இருக்கேன். இதுக்கு தான் போல இருக்கு. ஊர்லலாம் வந்து வாரம் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம பாருங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி தான் தேய்க்கணும். ஸோ திஸ் இஸ் போச்சு. இதை தூக்கி போட்டு இன்னொன்று எடுப்போம். இதுதான் அதோட ஒரிஜினல் கலர். அதை தான் நான் அப்படி மாற்றிருக்கேன். அது வந்து ஈரம் வச்சு தொடச்சேன். இப்போ வந்து ட்ரையாக இருக்கிறத வச்சு ஃபுல்லாக துடைக்கணும். ஓகே, ஒரு அளவுக்கு தொடச்சாச்சு. ஃபுல்லாக துடைக்க முடியல. ஏன்னா நீங்கள் கீழே அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கிறதுனால அதுக்குள்ளெல்லாம் ஏதோ கருப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் துடைக்க முடியல. பட் ஓகே, அந்த ஷீட்டை நம்ம கிழிச்சிட்டு மாற்றிடலாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது. இப்போ வந்து இந்த இடத்த வந்து துடைக்கணும். இப்போதைக்கு இது வரைக்கும் தொடச்சி முடிச்சிருக்கு. இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கீழே டிசைன் இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் போக மாட்டேருக்கு. பட் ஓகே, இது வந்து சும்மா ஷீட் தான், ஹீட் ரெசிஸ்டன்ட் ஷீட் தான். இதை பிச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொன்று போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலெல்லாம் கூட வந்து தொடச்சாச்சு. ஸோ கீழே தொடச்சாச்சு, மேலே தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சாமி படம்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இது எந்த விலாகாக போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னோட சாமி ரூம் கிளீனிங் விலாகாக போயிட்டு இருக்கு. நான் ஆரம்பித்தது வந்து வரலட்சுமி நோன்பு ப்ரெப் விலாகாக ஆரம்பித்தேன். ஆனால் இது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சாமி ரூம் கிளீனிங் விலாகாக தான் முடியும். ஆக்சுவலாக வந்து சாமி ரூம்னு பார்த்தா கீழேயும் ஷெல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமும் க்ளீன் பண்ணணும். நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்னோட சாமி ரூமோட டூரும் போடுறேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில், லைக் வந்து ஹோம் டூர் போடுங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து போடணும். அதுக்கு வந்து நான் மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என் வீடியோவை பார்க்கணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட்டை பார்க்கும்போது தான் நமக்கும் வந்து ஓகே, நம்ம வீடியோஸையும் நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடணும்னு தோணும். நீங்கள் பெருசாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணதுனால எனக்கு வந்து போடும் வீடியோ தானே அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போதைக்கு படம் எல்லாமே அடுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது விழுந்துடுச்சு. அதனால பாபாவை இங்கே வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்து இது பண்ணிவிட்டு பாபாவை தூக்கி அங்கே வச்சிடுவேன். என் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்தோடனே வந்த கையோடு எனக்கு வந்து அந்த பாபா படத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க அப்படின்ட்டு இருந்தேன். அவங்களும் வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் பாயிண்டில் ஒட்டி மறுபடியும் வந்து சாமி படத்தை மாட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சாமி படம் மாட்டினதுக்கப்புறம் தான் வந்து அந்த பூஜை ரூமே கொஞ்சம் அழகாக இருந்தது. அது வரையும் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நேற்றோட வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் அந்த பூஜை இது மட்டும்தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது என்னோட அந்த பிரேக் டைம்ஸில். ஈவினிங் வந்தோடனே விஹன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, அவனை பார்த்துக்கிறது அந்த மாதிரியே ஓடிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மற்ற வேலைக்கு இந்த மாப் போடுற வேலைலாம் இன்றைக்கி தான் பண்ணணும். அதுவும் காலையிலேருந்து விஹனை ஸ்கூலுக்கெலாம் கிளப்பிட்டு இப்போ தான் வந்து உட்காந்தேன். இப்போயுமே எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஸோ நேற்று மாதிரி அந்த பிரேக்கில் தான் எல்லா வேலையுமே பார்க்கணும். நான் வந்து வரலட்சுமி நோன்பு விலாகுன்றதுனால நான் பெருசாக வரலட்சுமி நோன்பு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இல்லை. நான் வெறுமனே வந்து பழம் வச்சு தான் படைச்சி கும்பிட போகிறேன். ஏன்னா 3 பேர் தான் இருக்கும். எனக்கு அது ப்ராப்பர் ஃபார்மாலிட்டி தெரியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மாமியார் வீட்டு சைடு இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமியார் வீட்டு சைடெலாம் கிடையாது. எங்கள் மம்மி வீட்டு சைடு இருக்குது, பயங்கரமாக பண்ணுவாங்க. நல்லா சாமி அலங்காரம் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளோட மன திருப்திக்காக நம்ம சாமி கும்பிடுறது தான்.
எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் பயங்கர அதிகமாக இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடே வேறு பார்த்தீங்கன்னா விஹனுக்கு பேஸ்கெட் பால் வேறு, ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக பேஸ்கெட் பால் கூட்டிகிட்டு போயிட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போயிட்டு நம்ம செடியில் இருக்க ரோஸ் கொஞ்சம் தான் இருந்தது. ஏன்னா வின்டர் அப்படின்றதுனால இங்கே வந்து பூவே இல்லை. ஸோ நம்ம செடியில் இருந்த கொஞ்சம் ரோஸை வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இதை அழகாக சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். இவ்வளோ தான் ரோஸ் இருந்தது இன்றைக்கி செடியில். சரி, இது கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து திரியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணணும். சரி, கடன்னு பண்ணுவோம். நம்ம கிட்ட இந்த பூவை வச்சு கொஞ்சம் சாமிக்கு தான் வைக்க முடிஞ்சுது. ஸோ வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், இருக்கிற பூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸு, மட்டா ரைஸ், நார்மல் புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி. ஸோ அதை வந்து இதில் கொட்டிட்டு, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னபூர்ணி தாய்க்கு தான். ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி அரிசியில் தான் இருப்பாங்க, அன்னம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அழகாக ரைஸ் போட்டு வச்சாச்சு. நான் போயிட்டு கடைன்னு வந்து ஒரு குர்த்தியை போட்டு வந்தாச்சு. இனி சாமி கும்பிட வேண்டியது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி வந்து எதுவுமே சமைக்கலை. ஸோ வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பழங்களும் இந்த வெளிலேருந்து வாங்கிட்டு வந்ததை வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் சாமிக்கு என்னென்ன படைச்சிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பியர்ஸ், ஆரஞ்சு, வாழைப்பழம், அவகேடோ, ஆப்பிள், அது மாதிரி இது கடையில் வாங்கிட்டு வந்த பன்னீர் பக்கோடா, அதுக்கப்புறம் ஒரு 2 குலாப் ஜாமுன், ஒரு ரசகுல்லா. விஹனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி கும்பிட்றது பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு எந்த வயசு வரையும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தெரியல, பட் இந்த வயசில் ஓவராகவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். நான் காலையில் யூஸ்வலாக ஆஃபீஸ் போகும்போது டெய்லி விளக்கேற்றிட்டு தான் ஆஃபீஸ் கிளம்புவேன். ஸோ என்னோடய வேலை விளக்கேற்றுறதும், விஹன் வந்து மறுபடியும் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு விளக்க குளிர வச்சுட்டு கிளம்புவான். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நான் தான் வந்து எல்லாேருக்கும் தீபாவளி எல்லாமே காட்டுவேன் அப்படின்ட்டு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அவனே வந்து மம்மி நீ எனக்கு பண்ணு அப்படின்ட்டு இருந்தான். அதான் வந்து அழகாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குங்குமம், விபூதி எல்லாம் வச்சுக்கிறது. ஸோ நான் விஹனுக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வச்சு விட்டாச்சு. எனக்கு வைக்கிறத விஹனை வந்து வீடியோ எடுக்க சொன்னேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஹன் குட்டி வந்து வீடியோ எடுக்கல. இந்த கிளிப் வந்து விஹன் தான் எடுத்தது. ஸோ எங்கள் வீட்டில் சிறப்பாக வரலட்சுமி நோன்பு கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நிறைய வந்து எல்லார் வீட்லேயும் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். ஆனால் மனசு திருப்தியாக பண்ணோம் அப்படின்னுவோம்ல, அப்படி தான் பண்ணோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, போயிட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் தான் நான் போய் டின்னர் வேறு ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் பிரசாதம்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ வந்து இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த என்ன ஒரு க்ளோசிங் பண்ண விட மாட்டிருக்கோம். we can wait. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் வரலட்சுமி நோன்பு கும்பிடுவீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கும்பிட வந்து பார்க்குறேன். மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடணும்னு மோட்டிவேட் ஆகும். ஸோ see you on next set of videos. Bye bye.